நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மங்களவாரம் சார், அதுதான் தெரியுமே சார். இறைவனை கவர்வது எப்படி? இறைவன் மனிதனை கவருவதை விட மனிதன் இறைவனை கவர்ந்து இழுப்பது எப்படி? அதற்காகத்தான் நம்ம சில பிரத்யேகமான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இறைவனை கவர்வதற்காக இப்போ இந்த காந்த மேக்னட்டிக் சின்ன சின்ன பீஸ் இருக்கும். அது எதிரில் நீங்கள் இரும்பை வச்சிங்கன்னா அந்த இரும்பை இழுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இறைவனை எப்படியெல்லாம் கவர்ந்து நம்ம பக்கத்தில் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஏற்கனவே இதுக்கு பிரதிபிம்பமாக சில மிருகங்களை நமக்கு சுட்டி காட்டியிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போதே இந்த மிருகங்களுக்கு இருக்கிற பாசம் கூடவா நமக்கு இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யானை முகத்தோனை முதலில் வழிபட்டு இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, கொஞ்சம் சூட்சமமான நிகழ்ச்சி. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் டிவி பக்கத்துலேயே உட்காருங்க. சின்ன சின்ன ரகசியங்களை சொல்ல போகிறேன், நீங்களே பாருங்கள். வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, விக்ன விநாயகனே, வினைகளை வேறறுக்கும் துணைவனும் நீதானே, வினைகளை வேறறுக்கும் துணைவனும் நீதானே, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே. வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே. நாளும் உன்னை நினைவேன் நாவார புகழ்வேன், நாளும் உன்னை நினைவேன் நாவார புகழ்வேன், நல்லதெல்லாம் தருவாய் வல்லபையின் கணவா, நல்லதெல்லாம் தருவாய் வல்லபையின் கணவா, தாழும் ஐங்கரமும் தயவும் இருக்கையிலே, தாழும் ஐங்கரமும் தயவும் இருக்கையிலே, சஞ்சலமும் வருமோ சங்கரனின் புதல்வா, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே. தும்பிக்கையே எனக்கு நம்பிக்கை நலம் அருளும், தும்பிக்கையே எனக்கு நம்பிக்கை நலம் அருளும், தொழுதிடும் திருவடிகள் துயர்களெல்லாம் களையும், தொழுதிடும் திருவடிகள் துயர்களெல்லாம் களையும், தஞ்சம் என்றால் மகனே அஞ்சல் என்பாய் நீயே, தஞ்சம் என்றால் மகனே அஞ்சல் என்பாய் நீயே, சகல உயிர்களுக்கும் தாயே கணபதியே, சகல உயிர்களுக்கும் தாயே கணபதியே, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, வினைகளை வேறறுக்கும் துணைவனும் நீதானே, வேலனுக்கு மூத்த
இந்த மிருகங்கள்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டுது. மிருகங்களுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். 6 அறிவு படைத்த நாம் 5 அறிவு படைத்தவங்கக்கிட்ட 3 அறிவு 2 அறிவு 4 அறிவு படித்தவங்கக்கிட்ட நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இந்த நாய் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுதுன்னா அந்த நாய் தன்னுடைய குட்டிகளை எப்படியெல்லாம் கவிக்கிட்டு போகும் தெரியுங்களா? அந்த பல்லு படாமல் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அதே எலியை பிடிக்கும்போது மரணப்பிடியாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பூனை தன்னுடைய குட்டிகளை ரொம்ப அழகாக நேத்திரமாக தன்னுடைய பல்லாலேயே அப்படி எடுத்துகிட்டு போயிடும். அதே மாதிரி குரங்கு தன்னுடைய குட்டியை தன்னுடைய மார்போடு சேர்ந்து அணைச்சிக்கிட்டு இடம் விட்டு இடம் தாவும் போவும் எல்லாம் செய்யும். கங்காரு எடுத்துங்க, வயிற்றுக்குள்ளேயே அந்த குட்டிகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கூட சில மிருகங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஏன்னா பாட்டு கேட்கணும் இல்லையா? அந்த பாட்டை கேட்டால் தான் இது தெய்வீகமாக மாறும். தணிகை என்றால் அமைதி இன்பம், தலைவன் என்றால் முருகன் என்போம். தணிகை என்றால் அமைதி இன்பம், தலைவன் என்றால் முருகன் என்போம். மணிவேலன் குமரன் அழகன், மனமேவும் இறைவன் துணைவன். மணிவேலன் குமரன் அழகன், மனமேவும் இறைவன் துணைவன். தணிகை என்றால் அமைதி இன்பம், தலைவன் என்றால் முருகன் என்போம். வினைகள் யாவும் விலகி ஓடும் வீரவேலின் எதிரே. வினைகள் யாவும் விலகி ஓடும் வீரவேலின் எதிரே. பிழிகளாலே மொழிகள் பேசும் அழிவில்லாத முதலே. மயிலேறும் செல்வம் புகனே, மலையேறும் தெய்வம் அவனே. மயிலேறும் செல்வம் புகனே, மலையேறும் தெய்வம் அவனே. தணிகை என்றால் அமைதி இன்பம், தலைவன் என்றால் முருகன் என்போம். தமிழை போல தனித்து இனிக்கும் அமுதமாகும் வெள்ளம், தாயை போல நாளும் காக்கும் தூய்மையான உள்ளம். தாயை போல நாளும் காக்கும் தூய்மையான உள்ளம். தவறு செய்தும் தாங்கிக் கொள்ளும் தன்மை கொண்ட தேவன். சாந்தி தந்து வேத மந்திரம் சாற்றும் சக்தி பாலன். விளையாடும் குழந்தை வடிவம் தன்னை நாடி சென்று தொழுவோம். விளையாடும் குழந்தை வடிவம் தன்னை நாடி சென்று தொழுவோம். தணிகை என்றால் அமைதி இன்பம், தலைவன் என்றால் முருகன் என்போம். திரு தணிகை என்றால் அமைதி இன்பம், தலைவன் என்றால் முருகன் என்போம். மீன் இருக்கு இல்லைங்களா, தன்னுடைய வாயிலேயே வச்சு குஞ்சுகளை காப்பாற்றும். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, இறைவனை 4 வழியில் நாம் பற்றுதல், அதாவது கவர்ந்து இழுக்கலாம். இறைவனையே கட்டி இழுக்கலாமா சார்? உண்மையாவா சார் அப்படின்னா நிச்சயமாக. அதுக்காக தான் கருவறைன்னு கொடுத்துருக்காங்க. கருவறையில் பார்த்தீங்கன்னா 2 கதவுகள் தான் இருக்கும், 4 கதவுகள் இருக்காது. இதயத்துக்கு 2 கதவுகள், கருவறைக்கு 2 கதவுகள். அந்த 2 கதவுகள் வந்து லப் டப் அதற்கான சாத்தியக்கூறுகள், சாஸ்திரத்தினுடைய ரகசியங்கள். உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா இறைவன் அங்கே இருப்பான். நான் சொன்ன பாருங்கள், காந்த அலை, அந்த இரும்பு அந்த காந்தத்தை எப்படியெல்லாம் இழுக்குது.
அந்த மாதிரி தான் இறைவனை நாம் இழுக்க வேண்டும். நாம் காந்தமாக மாறினாதானே அந்த இரும்பு நம்மக்கிட்ட வரும். அதைத்தான் அந்த மிருகங்கள் கற்றுக் கொடுத்தன. அதுதான் பாசம். பல்லு இருக்கணும், ஆனால் மேலே படக்கூடாது. அது பஞ்சு போல இருக்கணும். அதுதான் அன்பு, அதுதான் பாசம். மாறி வரும் உலகினிலே மாறாத மாரியம்மா, மாரியே உன் அருளாலே பாடுகிறேன் நானம்மா. மாறி வரும் உலகினிலே மாறாத மாரியம்மா, மாரியே உன் அருளாலே பாடுகிறேன் நானம்மா. கருநாக புற்றினிலே கருவாகி உருவெடுத்தாய், கருணை மனம் கொண்டதனால் கருமாறி என வந்தாய். அம்மா உன் குழந்தைகளில் நானும் ஒரு குழந்தையம்மா. அருளாட்சி புரிவதெல்லாம் அம்மா உன் குணமம்மா. மாறி வரும் உலகினிலே மாறாத மாரியம்மா. மஞ்சளுக்கு மகத்துவத்தை தந்தவளும் நீயம்மா. மங்கையரின் குங்குமத்தில் வாழுகின்ற தாயம்மா. வெள்ளை மனம் எல்லாமே உன்னுடைய கோவிலம்மா. வேப்பமரம் அத்தனையும் உன் கோவில் வாசலம்மா. மாறி வரும் உலகினிலே மாறாத மாரியம்மா. சமயபுரம் மகமாயி சங்கரி முத்துமாரி. சமயபுரம் மகமாயி சங்கரி முத்துமாரி. சாமுண்டி ஈஸ்வரியே ராஜராஜேஸ்வரியே. சாமுண்டி ஈஸ்வரியே ராஜராஜேஸ்வரியே. மஞ்சளுக்கு மகத்துவத்தை தந்தவளும் நீயம்மா. மங்கையரின் குங்குமத்தில் வாழுகின்ற தாயம்மா. வெள்ளை மனம் எல்லாமே உன்னுடைய கோவிலம்மா. வேப்பமரம் அத்தனையும் உன் கோவில் வாசலம்மா. மாறி வரும் உலகினிலே மாறாத மாரியம்மா. சமயபுரம் மகமாயி சங்கரி முத்துமாரி. சமயபுரம் மகமாயி சங்கரி முத்துமாரி. சாமுண்டி ஈஸ்வரியே ராஜராஜேஸ்வரியே. சாமுண்டி ஈஸ்வரியே ராஜராஜேஸ்வரியே. எத்தனை பேரம்மா, எத்தனை ஊரம்மா. எல்லோர்க்கும் அருள் புரியும் கருமாரி நீயம்மா. மாறி வரும் உலகினிலே மாறாத மாரியம்மா. மாரியே உன் அருளாலே பாடுகிறேன் நானம்மா. பாடுகிறேன் நானம்மா. பாடுகிறேன் நானம்மா. ஒரு மந்தையா பசுமாடு அப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. தன்னுடைய கன்று அம்மா அப்படின்னு கத்தும். அது கத்துன உடனே தாய் என்ன பண்ணும், தான் இருக்கிற இடத்துல அப்படியே நின்றுடும். கன்றுக்குட்டியை தேடி போகாது. நல்லா கவனிங்க, கன்றுக்குட்டியை தாய் தேடி போகாது. ஆனால் தாய் பசுவை கன்றுக்குட்டி அவ்வளவு பெரிய மந்தைகளில்
எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் தன்னுடைய தாய் எதுன்னு தெரிஞ்சு அந்த கண்ணுக்குட்டி ஓடி வந்து அந்த தாயினுடைய மடியில் முட்டி மோதி பால் குடிக்கும். அதுதான் உண்மையான பாசம். தாயை வந்து தெரிஞ்சுக்கிறா பாருங்க. கன்றுக்குட்டி எவ்வளவு தாய்கள் இருந்தாலும் தன்னுடைய தாய் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க, அதுதான் உண்மையான பாசம். அப்படிப்பட்ட பாசம் இறைவனிடத்தில் நாம் வைத்தால் இறைவன் எங்கே இருந்தாலும் முட்டி மோதி கண்டுபிடித்து விடலாம். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று, ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான். தானோடு ஆனந்த ராகம் தந்தான். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான். தானோடு ஆனந்த ராகம் தந்தான். கோபியர் தம்மை தொட்டு கொஞ்சிய கைகள் எந்தன் கூந்தலை தொட வேண்டாம். கோபியர் தம்மை தொட்டு கொஞ்சிய கைகள் எந்தன் கூந்தலை தொட வேண்டாம். நாம் கோடியில் ஒன்று அல்ல. கோவிலின் பெண்மை என்னை கொஞ்சிட வர வேண்டாம். கோவிலின் பெண்மை என்னை கொஞ்சிட வர வேண்டாம். இனி என் கோலமும் கெட வேண்டாம். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான். தானோடு ஆனந்த ராகம் தந்தான். ராதையின் ஊடலுக்கும் கீதை படித்த கண்ணன் கோதையை வசியம் செய்தான். ராதையின் ஊடலுக்கும் கீதை படித்த கண்ணன் கோதையை வசியம் செய்தான். கோதையை வசியம் செய்தான். அங்கு சோலை யமுனை வெள்ளம் துள்ளி எழுந்து அவள் மேனியை தொடவும் செய்தான். அங்கு சோலை யமுனை வெள்ளம் துள்ளி எழுந்து அவள் மேனியை தொடவும் செய்தான். கண்ணன் மீண்டொரு கலகம் செய்தான். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான். தானோடு ஆனந்த ராகம் தந்தான். 5 கர்மேந்திரியங்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த வழியில் இறைவனை கண்டுக்கலாம், இறைவனை பற்றி இழுக்கலாம், கட்டி போடலாம்.
அது என்ன தெரியுங்களா? காது வழியாக நல்ல விஷயங்களை கேட்கறது, வாய் வழியாக நல்ல சுவையை பார்க்கறது. ஆனால் இது எல்லாம் நமக்கு என்ன வேணும்? அந்த சுவையை சுவைக்கணும், காதில் கேட்கணும். ஆராய்ச்சி பண்ண முடியாது. கொடுத்ததை கேட்கலாம், கொடுத்ததை சாப்பிடலாம். அதே மாதிரி தான் வாசனை கூட. ஆனால் கர்மேந்திரியங்களில் மிக பவித்திரமானது ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுங்களா? கண்கள். அந்த கண்களுக்கு உண்டான பவித்திரம் இது வரைக்கும் உலகத்தில் யாருமே அதை கண்டுபிடிக்கல. விஞ்ஞானம் கூட கண்களினுடைய ரகசியத்தை இன்னும் தெரிஞ்சுக்கல. அப்படிப்பட்ட அதிசயம். என்ன அதிசயம்? இறைவனை கவர்ந்து இழுப்பது கண்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பாட்டு மாதிரி. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலு ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலு அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலு பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலு படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யாரவனை தூங்க விட்டார். ஆராரோ யாரவனை தூங்க விட்டார். ஆராரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலு அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ
மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாரேரு. கர்மேந்திரியங்கள் 5ல் இந்த கண்களுக்கு உண்டான சக்தி இருக்குது பாருங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சக்தி. இங்கே பூமியிலேயே உட்காந்துக்கிட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச 2 அந்த கிரகங்களை, சூரியனையும் சந்திரனையும் கண்களாலேயே போய் ஆராய்ச்சி செஞ்சு அந்த சூரியன் சந்திரனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் இதையெல்லாம் கண்கள் மூலமாகவே ஆராய்ச்சி செஞ்சு மீண்டும் யதாஸ்தானத்துக்கு திரும்பி வந்து இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த மனோ சிந்தனையை தருவது இந்த கண்கள். அப்படிப்பட்ட இந்த கண்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக இப்போ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார் அதெல்லாம் ஞானிகள் அவங்கெல்லாம் செஞ்சாங்க சார், இன்றைக்கி நாங்கள் அதெல்லாம் எங்கே சார் டைமே கிடையாது நாங்கள் பார்க்குறதுக்குன்னா, எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுங்களேன், அதை உங்களுக்கு இப்போ நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த கண்களுடைய அர்த்தம் புரியும். ದೀನ ಕರುಣಾಗರನೇ நடராஜ நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜ நீலகண்டனே, நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே, மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. மீனலோச்சனி மணாள மீನಲೋಚನಿ ಮಣಾಳ ತಾಂಡವ ಮಾಡು ಸಭಾಪದೆ, மீனலோச்சனி மணாள தாண்டவ மாடும் சபாபதே, ஞானிகள் மனோ விரும்பும் நீலகண்டனே, ஞானிகள் மனோ விரும்பும் நீலகண்டனே, மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. இறைவனை கவர்வது எப்படி? இப்போ விளக்கேற்றும் நேரம் ஜெயா டிவியில் இருந்து இங்கேருந்து நம்ம ஒளிபரப்புகிறோம். ஆனால் ஒளிபரப்புறத உங்கள் கண்கள் உள்ளே வாங்கி ஆண்டனா மூலியமாக வாங்கி அதை மனதுக்குள்ளே பிரதிபலிச்சுட்டு அதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நான் இங்கே பேசுகிற ஒவ்வொரு செகண்டும் உங்கள் வீட்டில் அது பிரதிபலிக்குது. அந்த கண்களுக்கு அவ்வளவு பவர். அதை நீங்கள் கேமரா வழியாக பார்த்தீங்க, கேமராவிலேருந்து கண்ணுக்கு போகுது. அந்த பிரதிபலிப்பு ஒளி ஒலி இது எல்லாம் ஒரு கலவையாக சேர்ந்து உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தரோம். இதை நீங்கள் பார்த்து பரவசம் அடையிறதுக்கு இறைவனது செயல் வேணும், அந்த கண்கள் உங்களுக்கு வேணும். கண்கள் இல்லை அப்படின்னா எதுவுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது. இப்போ சொல்லுங்கள், அந்த கண்கள் இறைவனை கொண்டு வர முடியுமா முடியாதா? கண்டிப்பாக கட்டி இழுத்துட்டு வர முடியும். விளக்கேற்றும் நேரத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இந்த பாடல்களை அனுபவிக்கிறீங்களோ அதே மாதிரி
இறைவனை அன்பால் பாசத்தால் கட்டலாம். எல்லாத்துக்குமே ஒரு மொழி உண்டு. ஆன்மாவுக்கு ஒரு மொழி, ஆத்மாவுக்கு ஒரு மொழி, தெய்வத்துக்கு ஒரு மொழி. இது எல்லாம் சேரும்போது இந்த ஆன்மாவின் மொழியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் சாஃப்ட்வேர் லாங்குவேஜ்னு எல்லாம் நீங்கள் படித்தது இல்லையா? சாஃப்ட்வேருக்கே ஒரு லாங்குவேஜ்னா இந்த ஆத்மாவுக்கு ஒரு மொழி, ஆத்மா மொழி, அருள் மொழி. இந்த அருள் மொழி இருந்தால் அதுதான் தெய்வீக மொழின்னு சொல்லுவாங்க. அதுதான் விளக்கேற்றும் நேரம்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களது நிகழ்ச்சி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. கண்ணா கண்ணா ஆனந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா என் மன அலை பாயுதே. ஆனந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா மனங்களே வேணுகானமதிலனை ஆயுதே.
நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிறமாவதறியாமலே நிறமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரம் ஆவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரையில் மனதை பாயுதே கண்ணாயில் மன அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா 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 தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே கனிந்த உன் வேணுகானம் கண்ணா கண்ணா கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருதே 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 கனிந்த உன் வேணுகானம் தென்றல் காற்றில் வருதே கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருதே கண்கள் சுருங்கி ஒரு விதமாய் வருதே கண்கள் சுருங்கி ஒரு விதமாய் வருதே கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்ந்தவா கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்ந்தவா ஒரு தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கனை கடல் அலையினில் கதிரவனொழியன இணையிரு கடல் எனக்கு அளித்தவா கனிகடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையிரு கடல் எனக்கு அளித்தவா கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா 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 கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா
தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தருமோ தானோ குழலூதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போ